ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு பிரைட் யுவர் லைஃப் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 1 மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கும் போது அதை சால்வ் பண்ணும்போது காம்ப்ளிகேட்டடாக இருந்ததுன்னா அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதுக்காக தான் டிட்டர்மினன்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ டிட்டர்மினன்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, அரே ஆஃப் எலமெண்ட்ஸ், நிறைய எலமெண்ட்ஸை வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்லேயே அது ரெப்ரசென்ட் பண்ணிவிட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் டிட்டர்மினன்ட்டு. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட்டோட எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஆர் மாடுலஸ் ஆஃப் ஏன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 1 2 3 4 ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். எல்லா மேட்ரிக்ஸ்க்கும் வந்து டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஒன்லி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கு தான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் 1 2 1 1 2 1 0 0 1ன்னு கொடுத்துருக்கு. இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு இந்த 1 காமனாக வெளியே வச்சுட்டு இந்த காலமையும் இந்த ரோவையும் டெலீட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 1s are 2 மைனஸ் 0 ஆகிடும். அதே மாதிரி செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோவில் இந்த 2வை காமனாக வச்சுட்டு உள்ளே வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த ஒன்றும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 1 ஆகிடும். இந்த 0வையும் இந்த 1ஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 0 ஆகிடும். அதே மாதிரி லாஸ்ட்டு காலமில் இருக்க அந்த 1 வந்து காமனாக வச்சுட்டு உள்ளே இருக்கிறத கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 0 கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா லாஸ்ட் வந்து நம்மளுக்கு 0 கிடைக்கும். ஸோ இதுதான் டிட்டர்மினன்ட். இந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் 0 கிடச்சிருக்கு. இப்போ வாங்க ஒரு ப்ராப்பர்ட்டியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, நம்பர் ஆஃப் ரோஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ எவ்ரி டிட்டர்மினன்ட் ரெடியூஸ் டு ஏ சிங்கிள் நம்பர். ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதோட டிட்டர்மினன்ட் சிங்கிள் நம்பராக வரும். செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ ரோ ஆர் காலம் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இஸ் 0ன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் 0. அதாவது அந்த மேட்ரிக்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுமே 0வாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கிடைக்கிற டிட்டர்மினன்ட்டும் 0வாக தான் இருக்கும். அப்படின்னா இது என்ன மேட்ரிக்ஸ்? அது 0 நல் மேட்ரிக்ஸ். எல்லாமே 0வாக இருக்கிறது நல் மேட்ரிக்ஸில் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே 0வாக இருந்ததுன்னா அதோட டிட்டர்மினன்ட்டும் 0வாக தான் இருக்கும். இப்போ தேர்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இன்டர்சேஞ்ச் ஆஃப் எனி ரோஸ் ஆர் காலம்ஸ் இன் டிட்டர்மினன்ட் கிவ்ஸ் சேம் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட். இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் 4 கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ரோஸையும் காலம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும் போதும் இதுக்கும் வந்து சேம் டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் கிடைக்கும், 4 தான் கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லுது. இப்போ ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். 2 ரோ இல்லைனா காலம் வந்து ஐடென்டிக்கலாக இருந்ததுன்னா அதோட மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0வாக தான் இருக்கும். இப்போ இங்கே பார்க்கலாம், ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் சேமாக இருக்குது. ஸோ இதோட டிட்டர்மினன்ட் வந்து 0வாக தான் இருக்கும். இப்போ ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இப்போது மேட்ரிக்ஸில் இருக்க ஒரு எலமெண்ட்டையும் ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா, கேஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற டிட்டர்மினன்ட்டையும் கேஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதுதான் இந்த ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி இப்போ சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். வேல்யூ ஆஃப் டிட்டர்மினன்ட் ரிமைன்ஸ் அன்ஆல்டர்ட் இஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஒன் ரோ ஆர் காலம் பி ஆடட் பை எனி கான்ஸ்டன்ட் மல்டிபிள் ஆஃப் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் எனி அதர் ரோ ஆர் காலம். இப்போ வந்து ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. அந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து டிட்டர்மினன்ட் 4னா இப்போ இதே மேட்ரிக்ஸை வந்து இப்போ ஃபஸ்ட் ரோ இருக்கு இல்லையா,
அந்த ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் ரோவால் ஆட் பண்ணுறோம், இல்லைனா ஃபஸ்ட்டு காலமை செகண்ட் காலமால் ஆட் பண்ணி, ஸோ அதுக்கு டிட்டர்மினன்ட் பார்த்தாலும் அதோட டிட்டர்மினன்ட் 4ஆக தான் இருக்கும். அதுதான் இந்த 6th ப்ராப்பர்ட்டி ரெப்ரசன்ட். இப்போ 7th ஒன் பார்க்கலாம். 7th ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் above ஆர் பிலோ டயக்னல் எலிமெண்ட்ஸ் 0. அதாவது டயக்னல் எலிமெண்ட்ஸ் கீழே இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து 0வாக இருந்ததுன்னா, கீழேயோ இல்லை மேலேயோ வந்து 0வாக இருந்ததுன்னா, நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் எப்படி கிடைக்கும்னா, ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட்ஸ், டயக்னல் எலிமெண்ட்ஸை ப்ராடக்ட் பண்ணால் அதுதான் டிட்டர்மினண்ட்டாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன டிட்டர்மினன்ட் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 1 4s are 4, 4 1s are 4. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் வந்து 4 தான் கிடைக்கும். ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் டயக்னல் எலிமெண்ட்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் 4 கிடைக்குது. அடுத்தது பாருங்கள், இதோட டயக்னல் எலிமெண்ட்ஸ் 1 2 3. ஸோ இதுக்கு வந்து 6 கிடைக்கும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் இஸ் 1. ஐடென்டி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் 1 தான் இருக்கும் எப்படி இருந்தாலும்.